சித்தர்கள் என்பவர்கள் தீர்க்கதரிசிகள். உடல் இல்லாமல் ஆன்ம ரீதியாக பூமி ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லா இல்ல, அண்டமெங்கும் பயணம் பண்றவங்க. அவங்களை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னாவே நீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியில வாழ்ந்தீங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஒரு முறை காலையில உட்கார்ந்து நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு அன்னைக்கு 3 o'clock எந்திரிச்சிட்டேன். 3:20 உட்கார்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஏதுன்னே புரியாத ஒரு சமயத்துல டக்குன்னு ஒரு பெரிய அனுபவம். வான்மார்க்கமாக பறந்து கொண்டிருந்த ஒரு அருளால கீழே இறங்கி வந்து உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறாரு. கனவு கிடையாது. உண்மையான நோக்கத்துடன் அதிகாலை அமர்ந்து உலகத்தை எல்லாம் மறந்து இதை தாண்டி ஒண்ணு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கும் போது வான்மார்க்கமாக பறந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் கீழே இறங்கி வந்து ததஸ்துன்னு அருள் கொண்டு போறாங்க. நீங்க இதுக்கு பெருசா ஒண்ணு பண்ண வேணாம். மனம் சுத்தமா இருந்தா போதும். தேக சுத்தம் ரெண்டாவது தான். மனம் தெளிந்து மனம் பக்குவம் அடைந்தால்தான் ஆன்மா தெளிவு பெறும். மனம் தெளிவு பெறணும்னா தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கை, மனசாட்சியோடு வாழ்கின்ற வாழ்க்கை, எத்திக்ஸ், இதோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க எந்த சித்தர் கோயிலுக்கும் போக தேவையில்ல, சித்தர்கள் உங்களை தேடி வந்துருவாங்க. அடுத்ததாக சிங்கப்பூரில் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 25 29 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு மீட்டப் வந்து அனௌன்ஸ் பண்றோம். சோ சிங்கப்பூர் மக்கள் இந்த வாய்ப்பை வந்து தவறாம வந்து பயன்படுத்திக்கங்க. வருகின்ற பிப்ரவரி 23 முதல் 28 வரைக்கும் 6 நாட்கள் காசி யாத்ரா வந்து நாங்க வந்து மேற்கொள்றோம். www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா தாராளமாக உங்களது பெயரை வந்து போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.